உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 1ஆம் திகதி 8ஆம் மாதம் 2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள். அட்டமி திதி, சுவாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் பகை, மிதுனம் கொடை, கடகம் சிரத்தை, சிம்மம் கவனம், கன்னி தெளிவு, துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் அமைதி, தனுசு அன்பு, மகரம் மறதி, கும்பம் பொறுமை, மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை, ஐயா நல்லது சொல்லுறீங்கன்னா நல்லதாக எழுதுங்கோ, இல்லை ஐயா நீங்கள் தவறான விஷயம் சொல்லுறீங்கன்னா அதையும் குறிப்பிட்டு சொல்லுங்க. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமான விமர்சனங்களை, சந்தேகங்களை, ஆன்மீக தகவல், ஆன்மீகம் தொடர்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், அல்லது ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால், அல்லது எண்கணிதம், பெயர் மாற்றம், நேமோலஜி, ஜெம்மோலஜி, மாணிக்க கல்லு சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால், அல்லது வாஸ்து சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நல்ல நேரம், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், சக்தி டிவி என்று கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை எழுதி அனுப்புங்கள். அதற்கு உண்டான தகுந்த கேள்விகளுக்கு உண்டான பதில். தேவையில்லாத கேள்விகளை நீங்கள் கேட்டிருந்தால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரியான கேள்விகள் நீங்கள் கேட்டிருந்தால், நீங்கள் அறியணும் என்ற ஆவலாக இருந்தால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்குண்டான பதில்களை தருவோம். சரி, இன்றைக்கு ஒரு மந்திரத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நேற்று சொன்ன விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அரச மரத்தை சனிக்கிழமையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள சனிக்கிழமை அரச மரத்தை 108 தரம் நீங்கள் சுற்றி வந்தால் உங்களுடைய கையில் பணம் சேரும் என்று சொல்லியிருந்தேன். அது உண்டு. அதே மாதிரி துளசி, தொட்டாச்சினிங்கி, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு சாடியை எடுங்கோ. அதில் துளசியும் தொட்டாச்சுருங்கினா தெரியும், தொட்டோன்னு சுருங்கிடும். அந்த தொட்டாச்சுருங்கி மரத்தையும் துளசியையும் ஒரே சாடியில் நீங்கள் வளர்த்து வந்தீர்களாக இருந்தால் வீட்டில் நடந்து வரக்கூடிய சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை, மாமி மருமகளுக்கு இடையில் சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சண்டை, சகோதரர்களுக்கிடையே சண்டை, மைத்துனர்களுக்கிடையே சண்டை, பங்காளி சண்டை, இந்த வீட்டில் எந்த வகையான சண்டைகள், உறவினர்களுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரனோடு சண்டைகள் இருந்தால் துளசி, தொட்டால் சுருங்கி, இந்த 2 மரத்தையும் ஒன்றாக வளர்த்து வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் நீங்கும். அதுக்கு இன்றைக்கு ஒரு மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது 2 வரி மந்திரம். பேப்பரும் பேனையும் எடுத்து எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. குடும்பத்தில் நிம்மதி இருக்கிறதுக்கு, மனசில் அமைதி கிடைக்கிறதுக்கு, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு,
காரிய சித்தி, நீங்கள் நினைத்த காரியம் நடக்க வேண்டும். பிள்ளைகள் படிக்கணும்னு நினைச்சிங்களா, பிள்ளைகள் நல்லா படிக்கணும். பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிங்களா, வெளிநாட்டுக்கு போகும். வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சிங்களா, அது நீங்கும். பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் எல்லாம் நீங்கும். குடும்ப சண்டை, இந்த சொட்டாச்சுருங்கியும் இந்த துளசியும் வளர்த்தா எப்படி குடும்ப சண்டை நீங்குமோ அது மாதிரி இந்த மந்திரத்தை தினசரி சொல்லி வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும், நிம்மதி ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். வீட்டுக்கு வரவே பிடிக்கல என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டில் நிம்மதியாக இருப்பார்கள். வீட்டில் தூக்கம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நன்றாக தூங்குகின்றார்கள். வீட்டுக்கு போனாலே எனக்கு விருப்பம் இல்லையா, என்னமோ தெரியா, மனைவியை பார்க்க பிடிக்குது இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்தை மனைவியோடு பேசுவோம்னா கடைசி சண்டேயில் தான் வந்து முடிக்குதையா. இந்த பிள்ளைகளால் பெரிய பிரச்சனை ஐயா. காரணமே இல்லாமல் எனக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சண்டை வருதையா. பிள்ளைகள் என்னை மதிக்குதில்லையா. பிள்ளைகளுக்காக நான் உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து போனேன். ஆனால் கடைசியில் பிள்ளைகள் வந்து வளர்த்த கடா மாடல்புல பாஞ்ச மாதிரி பிள்ளைகளால் எனக்கு பிரச்சனை இருக்குது ஐயா. பிள்ளைகள் என்னை மதிக்குதில்லை, எதிர்த்து பேசுது, எனக்கு எதிராக செயல்படுது, பழக்க வழக்கம் கெட்டு போயிருக்குது, இதுகளை சொன்னால் சண்டை வருது என்று புலம்பக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பிள்ளைகளுக்கு பழக்க வழக்கம் சிலது பெற்றோர்கள் பழக்க வழக்கம் கெட்டுப்போய் பிள்ளைகள் கவலையடைவார்கள். சில வீட்டில் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தினால் பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள், எங்களை மதிக்குதில்லை. ஒரு அம்மா சொல்லுவா, வீட்டில் பிள்ளை தங்குதே இல்லையா, பள்ளிக்கூடம் போகிறான், விளையாட போகிறான், எங்கேயாவது வெளியில் சுற்றி கொண்டே இருக்கிறான் நண்பர்களோட, வீட்டுக்கு வாரதே இல்லை. இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் எனக்கு மனசில் அமைதி இல்லையா, காசுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய காசு வச்சுருக்கேன், நிறைய சொத்துக்கள் வச்சுருக்கேன், பெரிய வீடு வச்சுருக்கேன், நல்ல கார் வச்சுருக்கேன், ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், காசு கஷ்டமாக இருக்குது ஐயா, பணம் வருது இல்லை, வார பணம் தங்குது இல்லை, மிச்சம் கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு நிறைய உழைக்கிறேன், நிறைய நேரம் வேலை செய்கிறேன், கடினமாக உழைக்கிறேன், ஆனாலும் காசு இல்லை. சில பேர் சொல்லுது, கடினமாக உழைக்கிறேன், நிறைய காசு சம்பாதிக்கிறேன், ஆனால் காசு தங்குது இல்லை, லட்சக்கணக்கில் வருது ஐயா, வந்த வேகத்தில் லட்சக்கணக்கில் போய்க்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய மந்திரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ மந்திரத்தை சொல்லித்தாரேன். தாரித்ரிய நாசின்யை நமகா. தாரித்திர நாசின்யை ஒரு மந்திரமே இருக்குது, தாரித்திர நாசின்யை நமகா. தாரித்திரம் என்றால் தரித்திரம், எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை நாசம் செய்யக்கூடியவளே என்று அர்த்தம். தாரித்ரிய நாசின்யை தனம் தேகி தேகி நமகா. தனம் என்றால் காசு, தேகி தேகின்ற தா, காசை தா தா நமகா என்றதான் இந்த மந்திரத்தினுடைய தமிழ் அர்த்தம். தரித்திரத்தை நீக்கக்கூடியவர்களே, எனக்கு தனம் காசை தா என்று கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். எதை நினைக்கின்றோமோ அதுவே நடக்கும். நல்ல எண்ணத்தை நினைத்தால் நல்லது நடக்கும். காசை தாண்டு லட்சுமிகிட்ட கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். லட்சுமிக்கு ஒரு பேர். தரித்திரத்தை நீக்க, காசு வீட்டில் வந்தாலே எல்லா தரித்திரமும் போயிடும். லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மேல் விழுந்தால், நேராக ஒன்றும் பார்க்க தேவையில்லை, அப்படி பார்க்குற பார்வையில் ஒரு பார்வை எங்கள் மேல் விழுந்தால் எங்களுடைய தரித்திரம் நீங்கிவிடும். 2 வரி மந்திரம். தாரித்திர நாசின்யை தனம் தேகி தேகி நமகா, இல்லை சுவாகான்னு சொல்லலாம், நமகான்னு சொல்லலாம், அர்ச்சனை பண்ணிக்கலாம். தாரித்திர நாசின்யை தனம் தேகி தேகி நமகா. இது தாந்திரீக பரிகாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி லக்ஷ்மியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். தாரித்திர முன்னுக்கு ஓம் என்று பிரணவத்தை சொல்லணும். ஓம் தாரித்திர தாரித்ய நிவாரிண்யை தனம் தேகி தேகி நமகா. ஓம் தாரித்ய நிவாரிண்யை நாசின்யை, தாரித்ய நாசின்யை தனம் தேகி தேகி நமகா. ஓம் தாரித்ய நாசின்யை
தனம் தேஹி தேஹி நமஹா. இது மகாலட்சுமிக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நல்லா பாடமாக்கணும். பேப்பரை பார்த்து சொல்லக்கூடாது. நல்லா பாடமாக்கி மனசில் பதிய வச்சுட்டு கண்களை மூடிக்கொண்டு மகாலட்சுமியை நினைத்து நல்லா கண்குளிர கண்ணை திறந்து மகாலட்சுமி படத்தை பாருங்க. அப்படியே கண்ணை மூடிக்கொள்ளுங்க. புருவ மத்தியில் மகாலட்சுமியை நினைச்சு அந்த படம் புருவ மத்தியில் இருக்கிறது மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. நல்லா நிமிர்ந்து இருந்து கொள்ளுங்க. கையில் முத்திரையை வச்சு நல்லா இருங்கோ. வெறும் நிலத்தில் இருக்கக்கூடாது. ஒரு பாய் விரிக்கணும் அல்லது ஒரு பலகை போட்டு அதுக்கு மேலே இல்லை ஒரு துணியை விரிச்சிட்டு இருக்கணும். கம்பளம் ஒன்று இல்லாட்டி பலகையை போட்டு பலகைக்கு மேலே நிலத்தில் பூமியில் உங்களுடைய காலோ இடுப்போ படாத மாதிரி உட்கார்ந்து கொண்டு மனமுருகி முதல்ல 108 தரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சில பேர் கவுண்டர் மிஷின் வச்சு சொல்லுவினான். சில பேர் சில்லறை காசை போட்டு எண்ணுவினோம். சில பேர் கையில் ருத்துராட்ச மாலையை வச்சு எண்ணுவினோம். எப்படியோ 108 தரம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டீர்களாக இருந்தால் மகாலட்சுமியின் பரிபூரணமான அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமியின் அனுக்கிரகம் கிடைத்தால் மனசில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். திருப்தி ஏற்படும். சில பேருக்கு என்ன செஞ்சாலும் திருப்தி இல்லை. கோடிக்கணக்கான பணம் இருந்தும் திருப்தி இல்லாமல் இருக்கிறேன். என்னட்ட நான் நிறைய பேரை சந்திக்கிறேன். நிறைய காசு இருக்குது, ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, வீட்டில் தரித்திரமாக இருக்குது. உங்களுடைய தரித்திரங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதற்குண்டான பதில்களை உங்களுக்கு தருவேன். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.